வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். நம்முடைய நீண்ட நாள் நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமாகிய தமிழக அரசியலுடைய மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் திரு மதிப்புக்குரிய திருசத்தியார் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் வாழ்த்துறை சொல்வார். அதுக்கடுத்து அப்படியே செய்திக்குள்ளே போய்க்கலாம். அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் செய்தி ஒரு நிமிஷம். இங்கே கூடியிருக்கும் என்னங்க பேசுவோம். வாங்க. இங்கே கூடியிருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், மீடியா தொடர்பான இதை தவிர அரசியல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அநேகமாக மீடியாவில் வந்து என்னை தெரிந்திருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு நான் சமீபத்தில் தான் மீடியாவில் ஒரு 45 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். 1978 இன்று வரை வெற்றிகரமாக நான் பல பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்தது முதல் 15 ஆண்டுகள் தமிழக அரசியல் உத்திரு சக்தி தேவதை என்று பல பத்திரிகைகளில் அதிபராகவும் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். இப்பொழுது அரசியல் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் என்ற முறையிலும் அரசியலில் பணியாற்றி வருகிறேன். நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை, எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவன் இல்லை. இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வந்தேன். திரு அவர்கள் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக, இது ஒரு சில்வர் ஜூப்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். 25 ஆண்டுகளாக இந்த லயோலா கல்லூரி அதை அடிப்படையாக வைத்து அந்த குழுவை வைத்து இந்த அரசியல் கள ஆய்வு செய்து வருகிறார். இந்த அரசியல் கள ஆய்வு எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான கயிற்று மேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்போ நான் என்னுடைய உரையில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏனென்றால் பொதுவாக கள ஆய்வு செய்பவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவை மனதில் வைத்துக்கொண்டு இவர்களைத்தான் நான் வாழ்த்துவது, இவர்களைத்தான் வெற்றி பெறணும்னு சொல்லி அவர்களை நோக்கி அந்த வெற்றியை கொண்டு போவதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்வாங்க. நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, 1-2 பேர் தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். நம்ம கூட தமாஷா சொல்லுவோம், உள்ளதை உள்ளபடி சொல்லணும், கண்டதை கண்டபடி சொல்லணும், கண்டபடி சொல்லக்கூடாது. எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை அப்படிதான் சொல்லணும். அந்த முடிவு நமக்கு ஏற்ற, தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏற்றதாக இருக்காது. இப்போ நானே ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஓட்டு போடுற கட்சி தான் ஜெயிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வகையில் தனக்குள்ள விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கள ஆய்வை எவ்வளவு சிறப்பாகவும் நேர்மையாகவும் திறமையாகவும் செய்கிறாரோ அப்பதான் அந்த கள ஆய்வுக்கு மரியாதை இருக்கும். இது திரு அவர்கள் அந்த லயோலா காலேஜ் அந்த அடிப்படையில் இருந்து ஆரம்பித்து இன்று வரை அதை மிக சிறப்பாக செய்து வருகிறார். அதற்கான சில சின்ன சின்ன உதாரணங்களை ஒரு 5 நிமிடத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய உதாரணத்தை வைத்து எதனால எனக்கும் திரு அவர்களுக்கும் இப்படி ஒரு உறவு, ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், அவரும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்கார். உழைக்க தெரிந்தவர், ஆனால் பிழைக்க தெரியவில்லை. உழைக்க தெரிந்தவருக்கு பிழைக்க தெரியவில்லை. ஏனென்றால் நான் 45 வருஷ அனுபவத்தில் சொல்றேன், 15 வருஷம் அரசியல் பத்திரிகைகள் நடத்துகிற அனுபவத்தில் சொல்றேன். பிழைக்க தெரிந்திருந்தால் நான் கோடீஸ்வரனாக இந்தோனேஷியாவில் ஒரு அதிபருக்கு ஆலோசகராக இருந்து பெரிய தொழிலதிபராக இங்கே எல்லாரும் இங்கிருந்து சாதாரணமாக பைக்கில் போனவெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறான். நான் கோடீஸ்வரனா அங்கிருந்து இங்கே லட்சாதிபதியான பத்திரிகை துறையிலும் இந்த அரசியல் தொடர்பான துறையிலும். ஏனென்றால் நேர்மையாகவும் உண்மையை உண்மை என்று சொன்னதாலும். ஒரே சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், பெயர்கள் குறிப்பிட வேண்டாம். இங்கே எல்லா மீடியாக்களும் இருக்கிறார்கள். ஆமாம், எல்லா மீடியாக்களும் இருக்கிறார்கள், சார்புகளை சேர்த்து. ஒரு 2016 தேர்தலில் அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு கருத்து கணிப்பு போடுறோம்.
வழக்கமாக எல்லா பத்திரிகைகளும் போடக்கூடிய அரசியல் பத்திரிகைகள் தமிழக அரசியல் சார்பாக போட போகும்போது எனக்கு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து அழைப்பு வருது. ஒரு முக்கியமான இடம்னு சொல்லும்போது உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். அப்போ அவங்க கூப்பிட்டு அமைச்ச போது போய் பேசின போது நீங்கள் ஏதோ கருத்து கணிப்பு போடுறீங்களாமே. ஆமாம், நம்ம கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு போடுங்க, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படும் 2016 போடுங்க. இல்லைங்க, நான் எப்படி போட முடியாது, ஏன்னா வந்து நாங்கள் செய்த கலாய்வில் இப்போ இவர் எப்படி பண்ணாரோ அது எங்கள் பத்திரிகை மூலமாக நாங்கள் செய்கிறோம். அதை வந்து இவர் வந்து அதை ஒரு அடிப்படை தொழிலாக வைத்து செய்கிறார், அடிப்படை அது ஒரு இதுவாக செய்கிறார். நாங்கள் வந்து பத்திரிகை மூலமாக நேர்வர்கள் மூலம் இல்லை நாங்கள் போட்ட வரைக்கும் இல்லைங்க நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் விசாரித்த வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம். அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீங்கள் தான் ஜெயிப்பீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லை நீங்கள் உங்களுடைய கணிப்பு என்னன்னு சொல்லுங்கள். அதிமுக 130லேருந்து 135 சீட்டு வரும், திமுக 80லேருந்து 90 சீட்டு வரும். அதனால் அப்போ அந்தனா அவங்க கூட்டணி. இல்லை உங்கள் கணிப்பு தவறு இருந்தால் இருந்துட்டு போட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன். இல்லை நீங்கள் எவ்வளோ பேரை கணிப்பு பண்ணுறீங்க? 20,000 பேர் பண்ணுவீங்களா, 30,000 பேர் பண்ணுவீங்களா? அது உங்களுக்கான விஷயம். 2,000 பேர் கூட பண்ணுவேன். ஏன் என்று இதை எதற்காக சொல்கிறேனால், அப்பொழுது என்கிட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் கணிப்பை மாற்றுவதாக இருந்தால் உங்களுக்கு நிறையா இனிப்பு பெட்டிகள்லாம் வழங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இல்லைங்க, ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டு, எனக்கு இனிப்பு பெட்டி ஒத்துக்காது. நீங்கள் இன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டுக்கு அழைத்து என்னை வாங்கி கொடுத்த அந்த ஒரு கப் டீ என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது இந்த டீ திருப்பி தரப்படும். இது தவிர உங்களுக்கு எனக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை, அதாவது பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கருத்து கணிப்பு ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தேனோ கள ஆய்வு செய்யும் அதுதான் போட்டேன். அதிமுக 134 வந்துச்சு நான் சொன்ன கணக்கு உள்ள. திமுக 80லேருந்து 90ன்னு சொன்னேன், 87 88 வந்துச்சு. அப்போ மறுபடியும் கூப்பிட்டாங்க. எவ்வளோ அவ்வளோ கரெக்டாக துல்லியமாக சொன்னீங்க, பெரிய பெரிய ஏஜென்சிலாம் கூட சொல்லலை நீங்கள் சொன்னீங்க. இல்லைங்க, இது வந்து ஒரு அதே மாதிரி இந்த பக்கமும் கூப்பிட்டாங்க. 93% தொகுதிக்கு தொகுதி நீங்கள் சொன்னது வந்து மேட்ச் ஆகுது ஒரு 234 தொகுதியில். எப்படிங்க? இது வந்து ஒரு ஃபார்முலா. இதை வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து முதல்ல நிருபர்களை வைத்து சிலது வந்து விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் நிருபர்கள் வந்து அவன் ஒரு கால் வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாய்வானா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து அதையும் வந்து நாங்கள் சரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரசியலில் வந்து தேர்தல் அரசியலில் வந்து சாதிகள் என்பது ஒழிக்கப்பட முடியாது. சாதி அவர் ஒழிச்சிட்டார், அவர் ஒழிச்சிட்டார், இவர் ஒழிச்சிட்டார்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் ஒழியல. ஏன்னு கேட்டால் எந்த சாதி அங்கே பெரும்பான்மையாக வாக்காளர்களாக இருக்கிறார்களோ அந்த சாதியை தான் நிற்க வைக்கிறது. இது வந்து இயல்பான பழக்கமாகிவிட்டு ஒன்றும் ரைட்டு தப்புன்னு சொல்கிறத விட இதுதான் இயல்பு. அதெல்லாம் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறேங்க. ஃபைனல் முடிவு நான் உட்காந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து இதெல்லாம் தயார் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றேன். அந்த முடிவு கடவுள் அருளால், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளோம், கடவுள் அருளால் அது வந்து சரியா இருக்கு. இது திறமையா, உழைப்பா, டீம் ஒர்க்கா இப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய நிருபர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய திறமை, இப்படி பல விஷயங்களை பொறுத்து. இது எதுக்காக நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் திரு அவர்களும் அவருடைய உழைப்பு, திறமை, அந்த டீம் ஒர்க். ஏன்னா இப்போ திருன்னு நான் சொல்லும்போது திருவை மட்டும் சொல்லலை, திருவை சுற்றி உள்ள அவருடைய முழு குழுவுக்கும் அந்த வெற்றியுடைய சாதனை, அந்த வெற்றியுடைய கிரெடிட் போய் சேரணும். அந்த வகையில் அந்த குழு முழுமையாக 2 நிமிஷத்தில் எதை வைத்து நான் இப்படி பேசுகிறேன், ஏதோ திருவை வந்து பாராட்டி பேசணும்னு அவர் ஏதோ என்னை கூப்பிட்டு வந்தாருலாம் நினச்சிக்காதீங்க. ஐயா வாங்க விழாவுக்குன்னாரு, வேறு அந்த பணிகள் இன்னைக்கு காலையில் இல்லை, சாயந்தரம் தான் ஏதோ ஒரு விழா இருக்குது, நான் வந்தேன். இப்போ தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் வந்து விவரிப்பார், அது அவரோட வேலை. நான் ஒரு பார்வையாளனாக பார்க்கும்பொழுது, அரசியலாளர்களாக பார்க்கும்பொழுது அவர் வந்து ஏதோ அவருக்கு வேண்டிய கட்சியோ அவருக்கு யாரை பிடிக்குமோ அதை எழுதலை. திமுக 25.3, அதிமுக 22.8, பாஜக 15.7, தவேக 11.2, நாம் தமிழர் 10, பிற 15ன்னு எழுதுறாரு. அவர் நினைத்திருந்தால் இதை கொஞ்சம் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கலாம், எழுதலை. இப்போ நீங்கள் கேட்பீங்க அதிமுக பாஜக கூட்டினா இப்போ 22-15 கூட்டினா அப்போ அது வருமானம். அரசியலில் அந்த கணக்கு வராது. நேற்று கூட பேசியிருக்கேன், அரசியலில் வந்து அப்படி வராது. சில சமயம் அந்த ஓட்டு வந்து கூட்டணி வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஆகாமலேயும் போகும், தொகுதிகளை பொறுத்து.
அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன எழுதுறாரு, வெற்றி வாய்ப்புன்னு சொல்லி திமுக கூட்டணி ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிகன்னு போட்டு 33.60% போடுறாரு. அதிமுக கூட்டணி பாஜக பாமக 28.70, தாவேக தாதாக்க இவங்க சேர்த்து 25.3, பிற வந்து 12.40 போடுறாரு. ஆக இங்கேயும் இன்றைக்கு என்ன யதார்த்த கள சூழ்நிலை இருக்கிறதோ அதைத்தான் அவர் சொல்கிறாரே தவிர அவருடைய தனிப்பட்ட முறையில் இல்லை அவருடைய குழுவினருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள வெறுப்புகள் எதுவுமே இதில் வந்து பிரதிபலிக்கவில்லை. இதுதான் இந்த அறிக்கை, இந்த ஆய்வுடைய நேர்மையை பறைசாற்றுவது என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதை சொல்லி முடிச்சிடுறேன். பிஜேபி அண்ணாமலை அவர்கள் 35.8ன்னு தேர்தலுக்கு முன்னால் வந்து ப்ரீபோல் கொடுத்துருக்காரு. திமுக 33.7, அதிமுக 22.5, நாதாக 4.2 இப்படி போட்டிருக்காரு. எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்போது அதுவே வந்து 35.8, 34.9 ஆச்சு. கிட்டத்தட்ட அதே தான். அவர் திமுகவும் வந்து 33.6 அதே தான் முன்னால் உள்ளது. அப்படி வந்து வரும்பொழுது ஆனால் இறுதி தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 32.79. என்ன வித்தியாசம்? ஏறத்தாழ ஒரு 2.5-3% வித்தியாசம் வந்துச்சு. திமுக வந்து 33%, 34% ஒரு கணக்கு போட்டது 41%, 7% அதிகமாயிடுச்சு. அதிமுக வந்து 22ன்றது ஒரு 17% ஆயிடுச்சு, 5% இறங்கி போச்சு. ஆக அதிமுகவில் இறங்கி போனது எங்கே போச்சு? பாஜகவுக்கு போகாமல் திமுகவுக்கு போச்சு. இது ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம இங்கே வரல. இப்படி அதாவது கடைசி நிமிடத்தில் நம்ம எவ்வளவுதான் ஆய்வுகள் போட்டாலும் கள ஆய்வுகள் செய்தாலும் அது எவ்வளவு துல்லியமாக இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் அரசியல் காரணிகள் நிறைய இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் கடைசி நிமிட அரசியல் காரணினா அது என்னங்கிறது தெரியும். காந்தி தாத்தா நினைச்சாருன்னா அவர் அரசியல் வந்து வாக்குகளை வந்து எப்படி வேணாலும் மாற்றுவார். இந்த நாட்டின் அரசியல் வந்து காந்தி தாத்தாவிடம் இருக்கிறது. இப்படி சொன்னால் புத்திசாலித்தனமான ஆர்வலர்களான நேயர்களான மீடியாக்காரர்களான உங்களுக்கு தெரியும். காந்தி தாத்தா சிரிச்சார்னா அவருடைய சிரிப்பின் வலிமை அதிகம். மற்ற கட்சிகளின் வந்து தேர்தலில் அவர்களுடைய அதுக்கு முன்னால் பர்ஃபார்மன்ஸோ இல்லை அவர்களுடைய வாக்குறுதிகளோ இதெல்லாம் தாண்டி காந்தி தாத்தா சிரிச்சார்னா தேர்தல் ரிசல்ட் மாறும் என்ற வகையில் இப்படி இருக்கக்கூடிய இதுதான் தமிழ்நாட்டு தேர்தல். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படிதான் இருக்கு. இனிமேல் வரப்போற தேர்தலையும் இப்படிதான் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் தெருவுக்கு வரும். இவ்வளவும் இவருக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். ஆனால் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி 25 வருடங்களாக நேர்மையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா எதிர்பார்ப்பும் இல்லாமலே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் தமிழ் அரசியல் பத்திரிகை நடத்தும் போது ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, இல்லை எழுதாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி எல்லா பக்கமும் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ஆனால் அதையெல்லாம் மீறி அதுக்கெல்லாம் போய் சிக்கிக்கிடாமல் தன்னுடைய உழைப்பையும் திறப்பையும் மட்டும் நம்பி அவரும் சரி அவருடைய குழுவினரும் சேர்ந்து 25 வருடம் 1960 இன்னி வரைக்கும் அந்த நேர்மையை மெயின்டைன் பண்ணி இப்படி ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார். வெறுப்பு இல்லாத ஒரு ஆய்வறிக்கை, எந்த கட்சியையும் சாராமல். அவர் வந்து தனியாக போய் ஓட்டு போடும்போது அவர் யார் ஓட்டு போடுறாரு, அவருடைய ஒரு ஓட்லையோ என்னுடைய ஒரு ஓட்லையோ வந்து நானே மாறிட போறதில்லை. ஆனால் இப்படி செய்கிறார் என்றால் இப்படி செய்பவர்கள் இன்றைய அரசியல் களத்தில் மிக அபூர்வம். அந்த வகையில் மிக அபூர்வ மனிதராக இவரும் இவரது குழுவும் செயல்பட்டு இந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை நிச்சயமாக இதனுடைய தாக்கம் வந்து வரப்போகிற 2026 அரசியலில் தெரியும். அந்த 2026 அரசியல் முடிந்த அதாவது அந்த முடிவுகள் அது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்றாரு. ஏறக்குறைய என்னுடைய தனிப்பட்ட கணிப்பும் அப்படிதான் இருக்கு. அது எந்த கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தில் காந்தி தாத்தாவை பொறுத்து முடிவாகும். அதெல்லாம் முடிவான போது அப்போ நம்ம எடுத்து இன்னைக்கு போட்டதை பார்த்தோம்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. இருக்கும் வித்தியாசம், அதான் சொல்றேன், காந்தி தாத்தா வித்தியாசம் இருக்குமே தவிர வேற பெரிய வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையில் செய்திருக்கிறார். இதை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே இதில் பக்கத்தில் உள்ள கட்டடம் நான் கட்டி கொடுத்தது நன்கொடையா.
2009-10 திருசக்தி அரங்கம் என்று இதுக்கு பக்கத்தில் உள்ள இதே காம்பவுண்டில் நான் தான் கட்டடம் நன்கொடையாக கட்டி கொடுத்தேன். பத்திரிகையை ஆரம்பித்து அடுத்த வருஷத்தில் தமிழக அரசியல் பத்திரிகை ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து கேட்டபோது கட்டி கொடுத்தேன். அதில் அந்த 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 கட்டிடம் பெருசாக வச்சு அமைச்சர்லாம் வச்சு விழா வந்து திறப்பு விழா வைக்கும்போது ஞாபகமாக என்னை கூப்பிடாம விட்டாங்க. ஃபுல் பணமும் 10 லட்ச ரூபா, அப்போ 10 லட்ச ரூபா, இன்னைக்கு வந்தால் அது 25 லட்ச ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகமாக கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கும், ஆனால் விழாவில் புகைப்படத்துலலாம் இருக்காது. எனக்கு கூப்பிடவே இல்லை. மிக்க சந்தோஷம் நமக்கு. எவ்வளவு நன்றியாக இருக்கிறார்கள், விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பது மிக மிக மகிழ்ச்சி. நம்ம வந்து பத்திரிகையாளருக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதுக்காக செஞ்சோமே தவிர யாரும் நன்றி பாராட்டி விளம்பரம் கொடுக்கணுங்கிறதுக்காக செய்யல. அந்த வகையில் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இது நடப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரு அவர்களுடைய முயற்சி தொடர வேண்டும். அவருடைய அந்த ஆய்வுகள் நிச்சயமாக அது வந்து பலிக்கும். அது பலிக்கும் பொழுதுதான் வந்து அவருடைய அந்த அந்த திறமையும் நேர்மையும் வெளியாகும். அவருக்கு என்னுடைய பூரண மனம் நிறைந்த அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு எப்படி வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரோ இல்லை அதுக்கப்புறம் யாரோ வந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க, இப்போ பேர்லாம் நம்ம சொல்லி ஒரு வேண்டாம். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு ஏன் வந்து எங்கேயோ பீகாரில் போய் தேடணும், எங்கேயோ போய் ஆந்திராவில் தேடணும், மகாராஷ்டிராவில் தேடணும். தமிழ்நாட்டில் 10 பிரசாந்த் கிஷோர்களுக்கு இணையான ஒரு திரு இருக்கிறார், திருவுடைய குழு இருக்கிறது என்று இருக்கும் பொழுது திருவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எந்த அரசியல் சக்தியாக இருந்தாலும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய விருப்பம், இறைவனிடம் பிரார்த்தனை. அவருக்கு அவரும் அவருடைய குழுவினரும் எல்லாவித நலன்களும் பெற்று மேலும் மேலும் இதில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லாரும் ரெடியா? ஆரம்பிச்சிருவோமா? ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. போலாமா? எல்லாம் ரெடியா? இந்த காப்பி கொஞ்சம் எல்லாம் படிச்சுங்க. லாஸ்ட் இந்த இதுவரையும் சமீபம் ஒரு 4 தேர்தல் எப்படி ரிசல்ட் வந்து அதையும் உள்ளே கொடுத்துருக்கேன், கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சுங்க. ஸோ காப்பி எல்லாம் வர எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சா? காப்பி எல்லாம் வந்துருச்சா? அந்த டீ காப்பி இல்லைங்க, இந்த காப்பி பேப்பர் காப்பி வந்துருச்சா? போலாமா? ரெடியா? அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தும் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மக்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வுபூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் பணியில் 2002 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு தேர்தல் தொடர்பான இதுவரை 60 கள ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கநிலை பண்பாட்டு அரசியல் சூழலின் பல்வேறு பரிணாமங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருகிறோம். கள ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் கணிக்க பிப்ரவரி 5/2/2025 முதல் 17/6/2025 வரை 234 சட்டமன்ற தொகுதியில் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் லயோலா கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான சி. திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி 70,922 பேர் பங்கேற்ற இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. பங்கேற்றோரின் பின்னணிகளை குறித்து பார்க்கின்ற பொழுது கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களிலே 54.8% நகரம் சார்ந்த பகுதிகள். பங்கேற்றோர்களில் ஆண்களே மிகவும் அதிகம், அதாவது 64.4%. வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது 41.3 விழுக்காடு 31 முதல் 45 வரை உள்ள வயதினர், 21 முதல் 30 வயதுள்ளவர்கள் 25.6 விழுக்காடும், 46 முதல் 60 வயதுள்ளவர்கள் 23.5 விழுக்காடும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சாதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது 18.9% தாழ்த்தப்பட்டோரும், 20.6% மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும், 40.3% பிற்படுத்தப்பட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள்.
மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது 81.7 விழுக்காடு இந்து மதத்தை சார்ந்தவர்களும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் 6.2 விழுக்காடும், இஸ்லாமியர்கள் 6.4 விழுக்காடும் பங்கேற்றிருக்கிறார்கள். கல்வியை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் 49.7 விழுக்காடு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், படிக்காதவர்கள் 18.4 விழுக்காடு, 5 வரை படித்தவர்கள் 14.4 விழுக்காடு, உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 விழுக்காடுகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்பவர்கள் 28.3 விழுக்காடும், சொந்த தொழில் செய்பவர்கள் 24.1 விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் இந்த ஆய்விலை பங்கேற்றிருக்கிறார்கள். தனியார் நிறுவனம் 18.5 விழுக்காடும், சொந்த விவசாயம் 9.4 விழுக்காடும், அரசு ஊழியர்கள் 3.5 விழுக்காடும், இல்லம் 2.4 விழுக்காடும், பிறர் 2 விழுக்காடும், அதாவது வேலையற்றோர் மற்றும் வெவ்வேறு வேலையில் உள்ளவர்கள். இவர்களில் 11.8% பேர் வந்து ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த அமைப்பிலோ இல்லை சங்கத்திலேயோ அங்கம் வகிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற வரையில 49 விழுக்காடுகள் எந்த கட்சியும் சாராதவர்கள். கட்சி உறுப்பினர்களில் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12 விழுக்காடும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12.8 விழுக்காடும், பாரதிய ஜனதா கட்சி 2 விழுக்காடு, காங்கிரஸ் 1.1, சிபிஎம் சிபிஐ 1.1, பாட்டாளி மக்கள் கட்சி 1.8, விசிகா 1%, தாவேகா 4.47, பிறர் 13. மற்ற கட்சிகள் 99.37% இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழர் பண்பாடு, சமூக அரசியல் சூழலுக்கு ஏற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கி திருநாவுக்கரசு அவர்கள் உருவாக்கியுள்ள தமிழ் சமூக பண்பாடு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டுள்ளது. சரளமான, சகஜமான, இயல்பான கருத்து உணர்வு பகிர்வுக்கு இணக்கமான பெரும்பாலும் 11 கேள்விகள் இந்த ஆய்விலே நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஓகேவா, போலாமா? ரெடியா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2002 தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த களப்பணியில் இன்று நான் காலெடுத்து வைக்கிறேன். கிட்டத்தட்ட 60வது கலாய்வை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுவரை நடைபெற்ற தேர்தலில் சமீபகால தேர்தலுடைய பதிவுகளையும் நான் நகலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது தமிழகத்திலே இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து எப்படி இருக்கிறது களம் என்பதை குறித்து 5 மாதங்களாக கலாய்வுகள் என் நிறுவனம் ஐபிடிஎஸ் நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த அரசினுடைய செயல்பாடுகள், ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள், எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் மற்றும் தாவேக்கனுடைய நிலைப்பாடு, அதுக்கான வாக்கு வங்கிகள் யாரிடம் போகிறது, சீமானுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா, மற்றும் அண்ணாமலை பொறுப்பில் இருந்தது இல்லாத போதுக்கான வளர்ச்சி, இப்படி அடுத்து யார் ஆட்சி கொள்கிற இந்த பல்விதமான கொஸ்டினை வச்சு மக்களிடம் எங்கள் டீம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவுகளை இன்றைக்கு உங்கள் வாயிலாக வேண்டுகிறேன். இதுவரை தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நான் அழைத்த போது வந்து இந்த செய்தியை வெளியிட்ட அத்தனை ஊடகவியல் என் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு முதல்கட்டம் செய்திக்குள்ள போவோம். தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு என்ற கொஸ்டினுக்கு நன்று சொல்லக்கூடியவங்க மோசம், அந்த 3% அப்படி வச்சுங்க. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, சொல்லும்படி 13%, மோசம் 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்கள் செயலாக்கம் 24% நன்றும், 17% சொல்லும்படி எதுவும் இல்லை, மோசம் 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்றுன்னு சொல்லக்கூடிய 15%, மோசம் சொல்லும்படி எதில் 13%, மோசம் 71% சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 21%, சொல்லும்படி இதில் 11%, மோசம்ன்றவங்க 62% சொல்லியிருக்காங்க. அண்டை மாநில நதிநீர் பங்கீடு அணுகுமுறை தமிழக அரசு குறித்து நன்றுன்னு சொல்லக்கூடிய 23%, சொல்லும்படி 10%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்லக்கூடிய 13%, சொல்லும்படி இதில் 10%, மோசம் சொல்லக்கூடிய 27% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் நன்று சொல்லக்கூடிய 10%, சொல்லும்படி 9%, மோசம் சொல்லக்கூடிய 81% சொல்லியிருக்காங்க. மது குடி பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 10%, மோசம் சொல்லக்கூடிய 80% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, மோசம் சொல்லக்கூடிய 63% சொல்லியிருக்காங்க. பிரச்சனை அதுக்கடுத்து விலைவாசி உரை அரசு கட்டுப்படுத்தும் விதம், இது வந்து முந்தைய அரசும் இந்திய அரசும் ஒரே சேம் பேட்டர்னா இருக்கு. நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 69% சொல்லியிருக்காங்க. இது 2 ஆட்சிக்கும் பொருந்தும், முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருந்தும். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் 31% நன்று, மோசம் 57%, முந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சியும் பொருந்தும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்களின் அதிருப்தி 12% நன்று, மோசம் 75% அரசு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மழைநீர்
வடிகால் பணிகள் முழுவடைந்தது குறித்து நன்று சொல்லக்கூடிய 40%, மோசம் சொல்லக்கூடிய 50% சொல்லியிருக்காங்க. கல்லுக்கு தடை விலக்காதது நன்று சொல்லக்கூடிய 23%, மோசம் சொல்லி 70% சொல்லியிருக்காங்க. அம்மா கிளி திட்டத்தை ரத்து செய்தது நன்று சொல்லக்கூடிய 24%, மோசம் சொல்லி 66% சொல்லியிருக்காங்க. குடிமரா திட்டத்தை கைவிட்டது நன்று சொல்லக்கூடிய 26%, மோசம் சொல்லி 60% சொல்லியிருக்காங்க. மணல் கிரனைட் போன்ற கனிம வளங்களை கொள்ளை அதிகரிப்பு நன்று சொல்லி 9%, மோசம் 51% சொல்லியிருக்காங்க. மின் கட்டண வரி சிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய 10%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி நன்று சொல்லக்கூடிய 28%, மோசம் 54% பேர் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வேலை திட்டம் 2 ஆட்சியிலுமே இந்த வேலைவாய்ப்பு வேலை திட்டம் இருக்குது. நன்று சொல்லக்கூடிய 18%, மோசம் 63% சொல்லியிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கம் இல்லை. இந்த போன ஆட்சியிலும் இந்த ஆட்சி 2 ஆட்சியுமே மக்களிடம் பணப்புழக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்று சொல்லக்கூடிய 7%, மோசம் சொல்லக்கூடிய 70% சொல்லியிருக்காங்க. வெள்ள நிவாரண தொகை குறைபாடு நன்று சொல்லக்கூடியவங்க 15%, 67%, மோசம் சொல்லிட்டு அப்புறம் தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் தீவிரமான செயல்பாட்டாலும் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வையில் பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 22.8%, பாஜக 15.7%, தாவேக 11.2%, நாம் தமிழர் 10%, பிற 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த அரசுக்கு பாராட்டின நலத்திட்டங்கள் வரவேற்பு, அதாவது அது எதிர்ப்பு, இது வரவேற்பு திட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 62% பேர் நல்ல வரவேற்றிருக்காங்க. விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் மகளுக்கு இலவச பேருந்து திட்டம், அது 56% பேர் வரவேற்றிருக்காங்க. மக்களுடன் முதல்வன் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்க்கும் திட்டம், இதுக்கு வரவேற்பு 27.59% பேர் சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73%, ரொம்ப நல்ல வரவேற்பான திட்டம். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம், இதுவும் 40% மக்கள் வரவேற்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம், இதற்கு அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு, இதுல 36% மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் 40% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருந்தகம் 22% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்தில் 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 49%, முதல்வரின் முகவரி திட்டம் 35%, புதுமை பெண் திட்டம் 59%, நான் முதல்வன் திட்டம் 43%, நான் புதுவன் திட்டம் 30%, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு 18.20%, தாய்மலர் வறுமை ஒழிப்பு திட்டம் 15%, இலவச வீட்டு மனை பட்டா 70% மக்கள் இது இந்த அரசுக்கு வரவேற்பான திட்டங்களாக இது பார்க்கப்படுறாங்க. அதுக்குபடியாக 2000 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிற போது ஆம் நிறைவேற்றிருக்காங்க சொல்லக்கூடிய 20% பேரும், ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 17% நிறைவேற்றவில்லை 60% சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்படல் குறித்து தமிழக மக்களின் நில விருப்பம் என்று கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய 30% பேரும், சரியில்லை சொல்லக்கூடிய 41%, ஓரளவு 20% பேரும், காசு 9% சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசோ 10% சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது 24%, இல்லைன்னு சொல்லி 63%, காசோ 13% சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி 32%, அதிருப்தி 40%, காசோ 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாறப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா? 10% ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஓட்டு போட தயாரா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் போட மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி 2 பேர் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போட தயாரா இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் என்ன 65% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. ஓரளவு 15% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியில் தொண்டர் மத்தியிலும் கேட்கிற போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய 17% இல்லை. இந்த 2 கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக 51% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு பரவாயில்லைங்க, 2 கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க, திமுக வீழ்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 19% சொல்லியிருக்காங்க. காசோ பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடர வேண்டுமா? இப்ப இருக்க கூட்டணி தொடர வேண்டும் கேள்வி கேட்கிற போது தொடர வேண்டும் சொல்லி 47% பேரும், தொடரக்கூடாது 15% பேரும், தொடர் வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய 30%, காசு 7% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. விஜய் தாவே கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு 5 கட்சியை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக, 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது நாதக, பாஜக, பாமக 5வது இடத்துல இருக்கிறது.
பாமக அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடகர் மாவட்டம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுகவோடு 53%, திமுகவோடு 19%, பிற 13%, காசோ 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று 35%, எதிர்ப்பு என்று 30%, பரவாயில்லை 5%, சொல்லும்படி 20 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பீடு குறித்து கேட்கிற போது வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம், கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க 52%, இல்லை 30%, காசு 17% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய வாக்காளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,17,00,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர் போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் வந்து இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் உதயநிதி வந்து அந்த வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. அந்த இளைஞருடைய புதிய வாக்குல 1,17,00,000 ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது. இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி 39 வயசுக்குள்ள 18-39 வயசுக்குள்ள 2,95,91,872 வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் பதிவிட்டாங்க. இப்போ வர சட்டமன்றத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி இவர்களுக்கான நானுமுகத்துக்கான சூழ்நிலை தான் நிலவுப்படுறதா பார்க்கப்படுது. தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று சொல்லக்கூடிய 10%, அதிருப்தி சொல்லக்கூடிய 80%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர், அதாவது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக அது பார்வை வேறு. தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் விஜய் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. மும்மொழியின் NEP கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும்போது இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்த தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உற்பத்தி பார்க்கப்படுகிறது. அப்படி வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 52%, வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 33%, காசோ 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு கொண்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்றி சொல்லக்கூடிய 25%, மோசம் சொல்லக்கூடிய 47%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 16% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு 2 ஆட்சியுமே இதே மாதிரி தான் இருக்கு. போன ஆட்சி இதே மாதிரி தான் இருக்கு, இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு. நன்றி சொல்லக்கூடிய 10% பேரும், மோசம் சொல்லக்கூடிய 71% பேரும், ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 8% பேரும், காசோ 11% சொல்லப்பட்டிருக்காங்க. வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையின் பார்க்கிற போது அதிமுக, திமுக 2 கட்சிக்குள்ள 2இல் 1 தான் ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமாக 80 பேர் 70 பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. 18.48 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்ல விருப்பனை சொல்லுவாங்க 6.78 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் வரவிருக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2020 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திரு எடப்பாடி அவர்கள் 73.30% பேரும், திரு உதயநிதி அவர்கள் 67.99%, திரு அண்ணாமலை 64.58% பேரும், திரு விஜய் அவர்கள் 60.58% பேரும், திரு சீமான் அவர்கள் 30.80% பேரும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19.97%, ஓ பன்னீர்செல்வம் 17.32%, டிடிவி தினகரன் 16.29%, தினம் திருமாவளவன் 14.70% பிடிக்கிறாங்க. வருங்காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர்கள் இந்த 2000 தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருகிற தேர்தல்களில் இந்த தலைவரின் பார்வையில் கேட்கிற போது அந்த கொஸ்டின் கேட்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் முதலிடத்திலும், விஜய் அவர்கள் 2வது இடத்திலும், உதயநிதி அவர்கள் 3ஆம் இடத்திலும், சீமான் அவர்கள் 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் வந்து திமுகவுக்கு 17.7% வாக்கள் திமுக ஓட்டா இருக்கு. அதிமுக 17.3%, பிஜேபி 5%, காங்கிரஸ் 3.10%, தாவேகா 12.20%. தற்போதுள்ள அரசியல் தாவேக்கடைய ஓட்டு அவ்வளவுதான். பாமக 4.9%, சிபிஎம் வலது இடது 1.4%, தேமுதிக 2.05%, விசிக 2%, நாதாக 6%, சுயாட்சி 1.4%, பிற கட்சிகள் 10.16%, வாக்களிக்க போவதில்லை 6% பேர், தீர்மானிப்பில் 8.3% பேர், நோட்டா 3.3% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க.
அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேலே போச்சுன்னா முன்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சியில் தாவேகா பாஜக இது நாம் தாக்கா இது என்ன பிரச்சனை? தாவேகா நாம் தமிழர் இன்னும் சில அடுத்தகட்ட ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சில சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதான்ற இன்னும் அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பார்க்கிறப்ப தான் அந்த 25% 2 பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமாக இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சதவீதம் குறைந்ததோ அதுபோல் தாவேகா கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு அந்த பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கம் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்படாத 8% அந்த சேர்த்து 18.40%. இதுல 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கில் வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேகா கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குகள் திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புறது. இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பெறுவதற்கான வாய்ப்பு தான் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். எனி டவுட் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 தேர்தலுடன் ஒப்பிட்டு பின்னாடி வச்சிருக்கேன். கர்நாடகா 2014 தேர்தல், கர்நாடகா தேர்தல், அதுக்கடுத்து 2020 சட்டமன்ற தேர்தல், அதுக்கடுத்து 24 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் இசிஐ தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வந்துகின்ற விஷயமும் நான் பதிவிடப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரவு இல்லாம ஒரு காலத்தில் திமுக சொம்புறது இப்போ பாஜக இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா யார் ஒரு தெய்வம் நான் நல்ல தனி ஒருவனாக கடுமையான இன்னைக்கு வரைக்கும் கடன் தான் பட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் காசு தான் போயிருக்கு. ஒருத்தருடைய உதவியும் இல்லாம இன்னைக்கு வரை 25 ஆண்டுகளாக அந்த களத்தில் நிற்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன். அந்த பதிவை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு 4 தேர்தல் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கேன். அதையும் ஒப்பிட்டு பொறுப்பான கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். அது ஒர்க் போயிட்டு இருக்குமா? ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கான அடுத்த ஆய்வில் கட்டாயம் ஒவ்வொரு சாதி வாரியா எந்த பர்சன்டேஜ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் புலம்படலை, அது ரிப்போர்ட் கூட இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டாஸ் இருக்கு, எடுத்து அதை கண்டிப்பாக அடுத்த ஆய்வில் உங்களுடைய இதை நான் பதிவிடுறேன். அது கட்டாயம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, எது சொல்றீங்க? சரி, அது ஒவ்வொரு கட்சிக்கு கோர் ஓட்டு. இந்த கட்சிக்கு தான் கோர் ஓட்டு. அதாவது அதிமுக பாஜக பாமக கூட்டணி சேர்ந்தால் இப்படி வருவது வாய்ப்புன்னா அந்த கூட்டணி கணக்குல நான் சொல்லப்பட்டிருக்கேன். அது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது, யாருக்கு வாக்கு கோர் ஓட்டு. அந்த கோர் ஓட்டு தான் இல்ல 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 அண்ணாமலை அதாவது நீங்க அந்த பார்வையை தப்பு எடுத்துங்க. நான் நடுநிலை அதை தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி டேட்டாஸ் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் நான் சொன்ன பதிவுலையும் போடப்பட்டிருக்கேன். அண்ணாமலைக்காக அல்ல,
அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 4 ஆண்டுகள், அதை ஒன்று சொல்லுங்க, 4 ஆண்டுகளாக எதிர்கட்சி அதாவது கட்சி அடிப்படையில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அல்ல, எதிர்கட்சி தலைவராக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுறான்னு மக்களும் கேட்டபோது அண்ணாமலை முதலிடத்திலும் சீமானவர்கள் 2ஆம் இடத்திலும் வருகிறாங்க. இது கட்சியின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு என்று கேட்ட கேள்விக்கு அதுக்கு நான் பதில் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன். இது எதிர்கட்சி எந்தெந்த கட்சி சேரும்போது அண்ணாமலை சீமான மக்கள் வந்து இவங்க திமுக எதிர்ப்பா கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க, பதிவிட்டதை நான் பதிவிட்டிருக்கேன். இல்ல அது ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, பாஜக இன்னைக்கு விளக்கப்படுறேன், பாஜக 11.27% வாக்குகள் பாஜக ஓட்டு அல்ல, நோட்டாவோடு இணையாகத்தான் இருக்கிறது. இது 8% வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் போடப்பட்ட வாக்குகள். இது பாஜகவுக்கு மறுபடியும் வாக்காக மாறாது. அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை என்னன்னா, எப்படி திமுக விசிக வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதாவது சொல்ல போனா வெளிப்படையா சொன்னா விசிகாவுடைய ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக செல்லுது. அதே மாதிரி இங்க பாஜக ஓட்டுகள் வந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்பு போட்ட பிறகு அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இல்ல. அண்ணாமலையே சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மனதில் அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது பாஜக வந்து நோட்டா கணையான கட்சியா இருக்க ஒழிய நயனாநகர் முகத்தை பார்த்தோ நான் செல்வ பிறந்த முகத்தை பார்த்தோ ஓட்டு பெற சொல்ல வாக்காளர் அல்ல. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது மைனஸாகத்தான் இருக்கிறது. அந்த வாக்குகள் தாவக செல்கிறதா இல்ல மாற்றுகள் செல்கிறதா அடுத்த ஒரு ஆய்வில் தெரிய வரும். ஆமா இருக்கு, 8% வாக்குகள் இருக்கு. அதை நன்கு நான் டீப்பா இல்ல திணிக்கல. அதாவது இங்க சீமான், அண்ணாமலை, விஜய் அந்த ஃபேக்ட் வந்து 4 உதயநிதி, இந்த 4 பேருக்கான அடுத்த தலைமுறை 2,40,991,872 வாக்காளர்கள் வந்து 30 வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பார்க்குறப்போ இந்த 4 பேரும் வராங்க, உதயநிதி, அண்ணாமலை, விஜய், சீமான். இதுதான் அடுத்த ஜெனரேஷனான லீடர்ஸ். அந்த ஓட்டுக்கான வரப்போது அந்த கணக்கில் வரப்போது அந்த இளைஞர்கள் வாக்குகள் என்றபோது பிரதானமாக இருக்குது. இனி வருங்காலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்குறேன். அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாக இருந்தால் 5ஆம் தலைமுறை தலைவர்னு பார்க்குற போது அண்ணாமலை, உதயநிதி, விஜய், சீமான் இந்த 4 பேருக்கான ஒரு ஃபைட்டர் தான் இனி ஒரு காலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய போன பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, நான் எடுத்த சர்வேவும் அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும். எடுத்திருக்க அடுத்த ஆய்வில் வெளியிடுறேன். அது எடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 பக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுருக்கேன், இன்னும் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் நான் எலெக்ஷன் வரையும் போகணும். இப்போ உடனே எல்லாமே வந்து மொத்தத்தையும் பண்ணா இதாகும். அடுத்த பார்ட் வரும். அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வாரிசர் கொடுக்குறேன். இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்ன கேட்டீங்க நீங்க கொஸ்டின், திமுக அந்த போதை அதாவது கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மட்டும் இல்லை, போன ஆட்சியிலும் இது தொடர்தான் இருக்கு. அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டும் அல்ல, அதிமுக திமுக ஒரே நேர்கூட தான் பார்க்குறாங்க. அதிமுக வேறு திமுக வேற பார்க்கல. ஊழலில் கூட பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் ஒரே மாதிரியாக பார்க்குறாங்க. அவங்களும் ஊழல் கட்சி தான், இவங்களும் ஊழல் தான் மக்கள் பார்க்குறாங்க ஒழிய திமுக சிறந்த கட்சி அதிமுக சிறந்த கட்சின்னு பார்க்கல. இரு கட்சிகளும் போன ஆட்சியும் அதே பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியும் அதே பிரச்சனை இருந்தது. தீர்வு கிடைக்காம மக்கள் இருக்காங்க. தட் இஸ் a fact. இல்ல அப்படி நான் ஒரு கட்சியோ அதை சொல்லல, இல்ல கட்சியோ சாதிக்குள்ள போல திமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில் வந்து விசிகா இருப்பது அந்த தாவேக்கிற ஓட்டுகள் அதிகமா வந்து விசிகா தான் அங்கதான் போகுது. அதே மாதிரி இங்க போகுது போதை பொருட்கள் வந்து அதிகம் வந்து நடமாட்டம் வந்து 2 ஆட்சியுமே நடக்குதுன்னு பதிவிடுறேன். அதிகமா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்லிங்க, தொண்டர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்காங்க. அதுல சில பேர் வந்து இந்த அஃபென்ஸ் ஈடுபடுறாங்க. அது திமுக கெட்ட பேர் ஏற்படுகிறது. ஆகவே கஞ்சா சரளமாக விற்கப்படுகிறது உண்மை. அது முந்தைய ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி இருக்கு. ஆகவே திமுக ஆட்சியில் தான் இது நடக்குது இல்லை, 2 ஆட்சியுமே நடக்குது. இது மாற்றப்பட வேண்டும்தான் தமிழக அரசுடைய வேண்டுகோளை வைக்கப்படும். அடுத்த கொஸ்டின் அடுத்துங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் மொழி இயக்கங்கள் தான் இனி வருங்கால வாழ்வு. இனி வருங்காலத்துக்கு உன்ன 4 நூற்றாண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்த 25 வருஷமா ஆய்வு பண்ணிருக்க போது தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள் யார் ஒரு தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே இடம் கிடையாது. மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுகிட்ட கட்சி இப்ப 2 கட்சி தான் அடுத்த தேர்தலில் வந்து வலுவான கட்சி. தாவேக புதுமையாக வந்த கட்சி. அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியா வருகிற போது அதில் முதலமைச்சர் போது
ஸ்டாலின் முதலிடத்துல, 2வது இடத்துல எடப்பாடி வருவார். அந்த அதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க கணக்கு புரியும். இல்ல, அது பெண்களும் சொல்லப்பட்டிருக்கு, பெண்களும் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கப்பட்ட ஆண்கள். அடுத்த கொஸ்டினுங்க. சிஸ்டர், அதாவது இது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எலெக்ஷன் வருது, இன்னும் அடுத்தடுத்து ஆய்வு வருது. ஒரே மொத்தமாக வந்து இது பண்ணா நானே இதை கடமைட்டு போயிருக்கேன். எனக்கும் காசு வேணும், மொத்தமாக எல்லாம் இது பண்ண முடியும். எனக்கு ஒன்றும் யாரும் சப்போர்ட் இல்லை. அப்புறம் போது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கேன். அடுத்த பார்ட் வரும். 3 சர்வே விடுறேன். அந்த 3 சர்வேல ஒவ்வொரு பார்ட்டை நீ கேட்குற அத்தனை விஷயம் வந்துடும். கம்ப்ளீட் இந்த 2000 முழு பொலிட்டிக்கல் போர்ஷன் நான் கொடுத்துருவேன். ஒரு தீசஸ் என்டையர் புக்கு மாதிரி 2026 வந்து மொத்தமாக கொடுப்பேன். அது 2020 தேர்தல் முடிஞ்சிட்டு 2029 ஒப்பிட்டு பார்க்குறப்ப கணக்காட்ட வரும். அதனால தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி அந்த தேர்தலுடைய ஒரு சமீபம் நடந்த ஒரு 4 தேர்தலுடைய தான் உங்களுக்கு லிங்க் இது கொடுக்கப்பட்டிருக்கேன், பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கேன். இதையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2020 ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து வர 2030 தேர்தலில் அப்போ நான் போயிட்டு கொடுப்போம். இதையும் ஒப்பிட்டு வரும், கணக்காட்டாக இருக்கும். கடைசி பக்கங்களை பாருங்க. நான் சொல்ற 4 இடத்துல ஜஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் மாறுக்குன்னு மட்டும் பாருங்க. அது ஒரு நல்ல கொஸ்டினுங்க. அதில் கேட்குற போது அண்ணாமலை இருந்த போது அதை மெயினாக வச்சுக்கணும். அண்ணாமலை தலைவராக இருந்த போது அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போக்கும் மாறுபட்டிருக்கு. அதில் கட்டாயம் வந்து 5 மாத சர்வே இது. அதில் வந்து கட்டாயம் கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறும், குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இந்த பர்சன்டேஜ் பொருந்தாது, அதில் கட்டாயம் குறையும். இது 5 மாதம் கம்ப்ளீட்டுக்காக இதை கொடுத்துருக்கு. அண்ணாமலை இப்போ கட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறாரோ, தேசிய பொறுப்பாளரோ, இல்லை கட்சி விட்டு வெளியே போகிறாரோ, இல்லை புது கட்சி தொடங்குறாரோ எனக்கு தெரியல. ஸோ அண்ணாமலை போன பிறகு பாதிப்பு இருக்குது. அது அடுத்த சதவீதத்தில் நான் குறைச்சிருக்கேன் பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக சொல்கிறேன். அந்த 2 கொஸ்டின் கேட்கணும். அடுத்துங்க, அது அரசியல் மாற்றத்துக்குனா கணக்குகள் மாறும். அரசியல் கணக்குகள் பிணக்கள் வந்து எண்ணியல் பண்பில் உளவிகள் வந்து மாறதான் செய்யும். அப்படி மாறுற போது அதுக்கேற்ற மாதிரி கணக்குகள் வந்து மாற்றம் வரும். பர்சன்டேஜ் ஜஸ்ட் மார்ஜின் மாறும், அவ்வளவுதான். அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த 2020 தேர்தல் அமையும் மொழிய தாவேக்காவோ மற்ற சீமானுடைய பாதிப்போ இதில் அதிகமாக இருக்காது. அதிமுக பாஜக போட்டியாக இருக்கும். அந்த போட்டியாக இருக்கும் நிச்சயமா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது தேர்தல் நடந்தால் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே, நன்றி. ஒரு இன்னொன்று இருக்கா? இதுவரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எனக்கு தொடர்ந்து என்னை அழைத்ததுக்காக, நிறுவனம் அழைத்ததுக்காக வந்து செய்தியை வெளியிட்டு இந்த செய்திகளை மக்களும் கொண்டு செல்கிற ஊடக நண்பருக்கு என் உயிர் உள்ளத்தோடு அன்பு கறந்து நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஒரு சாமானிய ஒரு விவசாய குழுத்தில் வந்து பிறந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் எடுத்து யாருடைய ஆதரவும் சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் கடங்காரனாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து போராடி இதை பதிவிட்டு இருக்கிறேன். மக்களிடம் கொண்டு செல்லுங்க, இந்த செய்தி மக்களிடம் போய் சொல்லட்டும், அரசியலை பற்றி புரிதல் வரட்டும். ஸோ தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து மேற்கொள்வோம். ஒத்துழைப்பு செஞ்ச அத்தனை ஊடகவியல் நண்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.